அனைத்து மக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தளவுல தாவை காட்சி நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களோட மனசுல எல்லாத்துக்கும் பிடிச்சிக்கிச்சு இந்த ஆட்சி பிடிக்காதவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்த எதிர்கட்சிகள் மட்டும்தான். காரணம் 59 வருஷமா ஏடிஎம்கே டிஎம்கேவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களால புதுசாக ஒரு கட்சி வந்ததும் ஏற்றுக்கிற முடியல. ஸோ அதனால இந்த கட்சியை ஆட்சி அப்படியே கவுத்திரணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய சதிகளை பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினாங்க. ஆனால் முடியலை. ஏன்னா இந்த மக்களுக்கு உங்கள் ஆட்சி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க. அதுலேயே தெரிய வேணாமா ஏன் நமக்கு ஜெயிக்கலை அப்படின்ட்டு விரக்தியில் இருந்தாங்க. சரிங்களா, நமக்கு ஒரு விடியல் வராதா, ஒரு ஆட்சி மாற்றம் வராதான்னு பார்த்தாங்க. அப்போ தான் தாவேக்கா வந்தாங்க. சரிங்களா, விஜயனை வந்தார். மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு வந்தார். களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. சரிங்களா, 108 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. அதே சமயம் பாதி இடத்துக்கு பிரச்சாரம் பண்ண விடலை. விட்டுருந்தீங்க வச்சுங்களேன், 200க்கு மேலே கண்டிப்பாக வந்திருப்பாங்க. டிஎம்கேனாலே பயம். ஏன் பயம் தெரியுங்களா? ஊழல், லஞ்சம், எங்கே பார்த்தாலும் கரப்ஷன். அதனால தான் உங்கள் ஆட்சியை பார்த்தாலே பயம். பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பே கிடையாது. ஆனால் விஜய் அண்ணா கிட்டத்தட்ட ஒரு 55 நாள் ஆச்சு. எவ்வளோ நலத்திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுங்களா? இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பண்ண முடியாத விஷயங்கள் கூட நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அமைச்சர்கள் கூட களத்தில் நேரடி இறங்குறாங்க. மக்களோட குறைகளை உட்கார்ந்து கேட்குறாங்க. ஆனால் உங்களை மாதிரி இந்த சபை கூட்டம் போட்டுக்கிட்டு அப்பப்போ எப்பயாவது எட்டி பார்க்கறது கிடையாது. நீங்கள் 5 வருஷத்தில் கடைசி ஒரு 6 மாதத்தில் வந்தால் போதும், மக்களை மாற்றிடலாம்னு நினைக்கிறீங்க. அந்த காலம்லாம் போயிடுச்சு பாஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற காலம். இப்போ நீங்கள் ஒரு குரூப் இறக்கிறீங்களே ஜென்ஜின்னு சொல்லிட்டு, ஒரு கோமாளி பசங்களை எவ்வளோ ரோட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, என்னவோ பண்ணுறானுங்க. அவனுங்க 6 பேர் போதும் உங்கள் ஆட்சி மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணுறதுக்கு. முடிச்சு விட்ருவானுங்க. நல்ல ஒரு குரங்கையில் மாலை கொடுத்த மாதிரி தான். அவங்ககிட்ட ஆட்சியை கொடுத்த மாதிரி ஏதோ பண்ணுங்கடான்னு விட்டுட்டீங்க. அவனுங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் இப்போ மட்டும் இல்லை, 2031 எழுதி வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 200க்கு மேலே விஜய் அண்ணா ஜெயிப்பார். மிக பெரும்பான்மையாக உட்காருவார். அன்னைக்கு எங்கள் தயவால தான் அப்படின்னு உங்களுக்கு வார்த்தை வராது. எதிர்க்கட்சியே இல்லாத மாநிலமாக தமிழகம் அமையும். நன்றி.